ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. லாஸ்ட்டு வீடியோ வந்து ஹவு டு கன்வெர்ட் த பிஜி டெசர்டேஷன் இன்டூ பேப்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, அது வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து கால் வந்துருச்சு. ஸோ அதனால் கட் பண்ணிட்டேன். செகண்ட் திங் வந்து அதில் சொல்லாத பேலன்ஸ் எல்லாம் ரிமைனிங் இதில் பார்ட் 2ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து நான் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா, ரெஃபரன்ஸ் எப்படி சைட் பண்ணோம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேர் வந்து ப்ரெசன்டேஷன் பேப்பரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரிசல்ட் தனியாக கொடுத்து டிஸ்கஷன் தனியாக கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேப்பர் நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆரம்பத்தில் நீங்கள் பிஹெச்டி ஜாயின் பண்ண உடனேயே உங்களை வந்து அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. சைட் பை சைடு வந்து உங்களோட ரிசர்ச்சையும் நீங்கள் பார்க்க சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, உங்களோட ரிசர்ச் டாபிக் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணுவீங்க எந்த மாதிரி அப்படின்னு. அந்த லிட்ரேச்சர் ரிவ்யூக்கெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் நிறையா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு பேப்பர்ஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சிலர் வந்து ரிசல்ட்டை தனியாக கொடுப்பாங்க. அவங்க பண்ண மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண அந்த ரிசர்ச்சுக்கு ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்கஷன் தனியாக கொடுப்பாங்க. டிஸ்கஷன் பார்ட்டில் வந்து இதே மாதிரி ப்ரீவியஸ் ரிசர்ச்சர்ஸ்லாம் எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரீவியஸ் ரிசல்ட்டோட நம்மளோட ரிசல்ட் வந்து நம்மளோட பிளான்ட் எப்படி இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம டிஸ்கஷன் பார்ட்டில் கொடுப்போம். அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இதே பிளான்ட் ஸ்பீஷஸில் வந்து இல்லைனா இதே ஜீனஸில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது என்னோடய ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்குது. அந்த மாதிரி நம்ம டிஸ்கஷன் பார்ட்டில் கொடுப்போம். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் அலைன்மெண்ட்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்பர் வைஸ் வந்து அலைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேப்பருக்கு. அதாவது நம்பர்னால் இங்கே வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கு. அது ஏபிஏ ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு இதில் வந்து சைட் பண்ணியிருக்க இதை வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டாக சைட் பண்ணியிருக்கிறது வந்து யாரை ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் இங்கே வந்து நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, சில பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஏபிஏ ஃபார்மேட்டில் வந்து அலைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து 1 2 3 நம்ம அலைன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட் வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டுருந்தேன். இந்த டிஸ்கஷன் தனியாக ரிசல்ட் தனியாக மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லலான்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம அப்படியே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம அப்படியே வந்து நம்மளோட தீசிஸை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அப்படி பண்ணக்கூடாது. அது வந்து ப்ளகியாரிசம் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேங்களா, நான் வந்து பிகினருக்கு நீங்கள் பேப்பரே இது வரைக்கும் போடலை, நீங்கள் போட கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்படி தான் கற்றுக்கணும் நம்ம. ஓகேங்களா, அப்படி கற்றுக்கிட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். எப்படின்னா குவில்பாட் அப்படின்னு வந்து பேராஃப்ரைசர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் பேராஃப்ரைசர் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பர்லேருந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து வேர்ட்ஸை வந்து ரீஃப்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எப்படின்னா என்ன சொல்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு இந்த பேப்பர்லேருந்து சில கண்டென்ட் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இன்னொரு பேப்பர்லேருந்து எடுத்துக்கிறோம். அது ரெண்டையும் குமுலேட்டிவாக நம்மளே வந்து ஓன் வேர்ட்ஸில் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக நம்மளோட நியூ வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு இது பண்ண முடியல, நம்ம பெட்டராக கொடுக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரி பேராஃப்ரைசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். நான் ஃப்யூச்சரில் எடிட் பண்ணும்போது, வீடியோ எடிட் பண்ணும்போது. அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம சேனலில் தேடி பாருங்கள், குவில்பாட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, குவில்பாட் அப்படின்னு தேடி பாருங்கள், குவில்பாட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அப்படி தான் வந்து பேராஃப்ரைசிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. ஓகேங்களா, ஒரு 2 பேப்பர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த 2 பேப்பர்லேயே வந்து உங்கள் கைடு வந்து உங்களை பயங்கரமாக வந்து ஷைன் பண்ணிடுவாங்க. எப்படி எந்த இடத்துல எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கைடு வந்து உங்களை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 2 பேப்பர் வந்து நான் சும்மா எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு கைடு கிட்ட கொண்டு போய் காட்டி அவங்களோட சஜஷனையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வந்து நான் வந்து சயின்ஸ் ஓரியன்டட், நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு வந்து என்னோடய சப்ஜெக்ட் ஓரியன்டாக தானே எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகேங்களா, காமர்ஸ், அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், இவங்கெல்லாம் கூட ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு சில இது வந்து ஒரு சில இடத்துல ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரோடக்ஷன்
எக்ஸ்ப்ரெஷன் வேறு மாதிரி வரலாம், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வேறு மாதிரி வரலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் பேப்பரை நான் சொல்கிறது அதுக்கு தான். ப்ரீவியஸ் பேப்பரோட உங்களோட தீசஸையும் கம்பைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி குவில்பாட் அதெல்லாம் யூஸ் பண்ணி பேராஃப்ரைசிங் டூலெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு பெட்டராக ஒரு பேப்பரை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு பெட்டராக கொண்டு போய் உங்கள் மேம் கிட்ட, உங்கள் கைட் மேம் கிட்டேயோ சார்கிட்டையோ நீங்கள் காட்டுங்க. அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் நான் சொன்னேன் ஓகேங்களா. இந்த மாதிரி எஃபெக்டிவாக வந்து நம்ம டேபிளெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும், ஃபிகருக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி இர்ஃபான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும், ஒரிஜின் சாஃப்ட்வேர் வந்து இந்த மாதிரி எஃப்டிஆர் அலைன்மெண்ட் பார் கிராஃப் இதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இது மாதிரி உங்கள் ஃபீல்டில் உங்கள் சப்ஜெக்டில் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் கைட் சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட பேப்பர் ரெடி பண்ணணும். நான் சொன்ன டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்கள் கைட் போடுவாங்க. அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் நான் சொல்கிறது பேப்பர் போட கற்றுக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படியே பண்ண முடியாது, அது வந்து ப்ளக்கியாரிசம் காட்டும். ப்ளக்கியாரிசம்னா ஒன்றும் இல்லை, கருத்து திருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ப்ளக்கியாரிசம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்க. அதனால் பேப்பர் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ப்ளக்கியாரிசம் சில ஜேர்னல்லாம் வந்து 14% தான் இருக்கும். அந்த மாதிரி பிகினராக இருக்கவங்க லோக்கல் ஜேர்னலில் போட்டு பேப்பர் பழகிறவங்க வந்து 40% ப்ளக்கியாரிசம் வந்து அக்செப்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி இதில் தான் நீங்கள் ட்ரையல் போட்டு பார்க்க போகிறீங்க. 2 பேப்பர் போட்டு பேப்பர் போட கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட்லேருந்து உங்கள் மேம் சொல்கிற மாதிரி ஸ்டாண்டர்டான எஸ்ஏ ஜேர்னல்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ப்ளக்கியாரிசம்லாம் வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கூட நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட நான் யூடியூப்லலாம் போட்டிருக்கேன். என்ன மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் இருக்குது ப்ளக்கியாரிசம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு, எப்படியெல்லாம் ப்ளக்கியாரிசம் வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ தான் பிகினிங், ஸோ அதனால் உங்களுக்கு ப்ளக்கியாரிசம்னா என்ன, அதுக்கப்புறம் பேப்பர் அக்செப்டன்ஸு அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள். ஒரு பேப்பர் எப்படி போடுறோம், அதை எப்படி நம்ம ஒரு தீசஸை பேப்பராக கன்வெர்ட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு பேப்பர் பப்ளிஷ் ஆகி உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஓகே இவ்வளோதானா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்டமாக தெரியாது. அடுத்த வாட்டி அந்த பேப்பர் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க காலேஜ் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பிஹெச்டி ஸ்காலருக்கு வந்து டைமிங்லாம் இல்லை. ஃபுல் டைமாக இருந்தால் வந்து உங்களுக்கு டைமிங்லாம் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். சாட்டர்டே சண்டே கூட காலேஜ் இருக்கும், ஏன் மே மாதம் கூட காலேஜ் இருக்கும். இப்போ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா லேப் வந்து எப்போல்லாம் அவைலபிளாக இருக்கோ அப்போல்லாம் உங்கள் ஒர்க் வந்து நீங்கள் பண்ணலாம். ஹாஸ்டலில் இருந்தீங்கன்னா நீங்களாம் ரெகுலராகவே வந்து பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக அட்டெண்டன்ஸ் பண்ணி வரீங்களோ வந்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஒர்க் வந்து சீக்கிரம் முடியும். அப்புறம் சில காலேஜில் எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க தூரமாக இருந்து வரவங்க. இப்போ நான்லாம் வந்து நான் வந்து டே ஸ்காலர் தான். என்னோடய காலேஜ் வந்து நான் இருக்கிற இடத்துலேருந்து 2 hours ட்ராவல் பண்ணணும். நான் சேர்ந்த புதுசில் வந்து பாலமெல்லாம் கட்டுறதுனால 3 hours ஆகும். ஸோ அதனால் எனக்கு 3 hours ஆகிறதுனால எனக்கு காலேஜ் ரீச் ஆகவே வந்து 11 o'clock ஆகும். போனோடனே நான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், லஞ்ச் பிரேக் இருக்கும். அப்போ வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. நான் கோவிட் டைம் வேறு, பஸ்ஸில் வந்து எனக்கு 3 hours ஆகும் அப்படிங்கிறதுனால எனக்கு அலோவ் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம வந்து முன்னே வந்து கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்களோட டே ஸ்காலராக இருந்தீங்கன்னா உங்களோட சுச்சுவேஷன்லாம் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைடு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்லாம் தூரத்தில் என்னோடய சீனியரும் அப்படி தான். அவங்களும் வந்து 2 hours ட்ராவல் பண்ணி வருவாங்க. அவங்க வந்து 2 வீலர்லேயே வருவாங்க, அவங்க தூரத்துலேருந்து வருவாங்க. அவங்களும் அப்படி தான் வருவாங்க. அவங்களுக்கும் பெர்மிஷன் இருக்கும், எங்கள் 2 பேருக்கும் பெர்மிஷன் இருக்கும் லேட்டாக வர்றதுக்கு. அந்த மாதிரி வந்து டைமிங் வந்து நம்ம தான் எடுத்துக்கிறோம். சில காலேஜில் ப்ராப்பராக அட்டெண்டன்ஸ் வந்து 8 o'clockலாம் கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காலேஜ்லேயும் இருக்கும். சில கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஓடி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஜூனியர்ஸ்க்கெலாம் வந்து ஓடி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி காலேஜ் டைமிங் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜை பொறுத்து இருக்குது ஓகேங்களா. யூனிவர்சிட்டினால் நீங்கள் கம்பல்சரி ரெகுலராகவே அங்கே போய் தான் ஆகணும். யூனிவர்சிட்டியில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் நிறையா நாலேஜ் கெயின் பண்ணிக்குவீங்க. நீங்களே வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஜூனியர்லாம் கைட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுவீங்க.
நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜை பொறுத்து உங்களுக்கு காலேஜ் டைமிங் வந்து மாறும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூ எப்போங்க மேம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவுமே நீங்கள் போட்டிருக்க காலேஜை பொறுத்து தான் இருக்குது. எப்படின்னா ஒரு சில காலேஜில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒன்றா வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து அட் த சேம் டைம் உங்கள் காலேஜில் பாட்னி ஸ்காலரும் வராங்க அப்படின்னா, ஒரு சில காலேஜில் எல்லா ஸ்காலரும் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிஹெச்டி வேக்கன்ட் ஃபில் பண்ணால் ஒரே நாளில் இன்டர்வியூ நடக்கும். ஸோ எல்லாருமே அந்த டைமில் அவைலபிளாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா வந்து இப்போ வந்து எம்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம் போர்ஷன்ஸ்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு எப்படி ஃப்ரீயோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வராமலாம் இருக்காது. உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. 2 days முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து உங்களோட ஜாயின் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் நீங்கள் போட்டிருக்க காலேஜில் இன்னும் இன்டர்வியூ வரல. பட் உங்கள் கூட படிக்கிற பொண்ணு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் கேட்பீங்க. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் வந்து எப்போ இன்டர்வியூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து போக முடியும். ஓகேங்களா? அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு டவுட் கேட்டிருந்தாங்க. எப்படின்னா நான் வந்து கைட் சூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ வந்து அவங்க வந்து கைடு முன்னே சூஸ் பண்ண வேணாம், நீங்கள் அங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்படி கைடு வந்து நீங்கள் முன்னே அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெச்ஓடிக்கு வந்து வேக்கண்ட் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்து யார் சீனியர் ஸ்டாஃபோ அவங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா உங்களை வந்து அவங்க தான் எடுத்துக்குப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பொறுத்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பொறுத்து கைட் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாட்னி ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இப்போ என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா, அங்கே வந்து எல்லோரும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து டிஎன்ஏ ஐசோலேஷன் மோலிகுலர் லெவலில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து டாக்ஸானமியில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தவங்க டிஷ்யூ கல்ச்சரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து நான் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சரில் எக்ஸ்பர்ட்டாக இருக்க அந்த 2 கைடும் தான் என்னை எடுத்துக்க வில்லிங்காக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க தான் என்னை சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் கூட அந்த 2 பேரில் வந்து எங்கள் 2 பேருக்கும் வில்லிங்காக இருக்கோம்ப்பா, நீ யார்கிட்ட ஜாயின் பண்ணுறியோ உன்னோட விஷ் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பொண்ணு வந்து கைட் சூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அப்போ தான் வந்து டேரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் எதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உங்களை எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இன்டர்வியூவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பார்த்து சாரி அதனால் அதை வச்சும் கூட எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கைடு வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்களுமே அந்த இடத்துல வந்து 2-3 பேர் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் இருந்தாங்கன்னா நீங்களும் அந்த இடத்துல வந்து கேட்பாங்க, உங்கள்கிட்ட ஓப்பன் சாய்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் 2 பேரும் வில்லிங்காக இருக்கோம், நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைட் செலக்ட் பண்ணல அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. சீனியாரிட்டி வைஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு கைடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் அவங்கள்ட்ட வேக்கண்ட் இல்லை அப்படின்னா 1 year உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். அப்போ ஆல்ரெடி வேக்கண்ட் இருக்கிற அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? அப்படி ஜாயின் பண்ணிட்டும் கூட நிறைய பேர் 1 yearல் வந்து கைட் மாற்றியும் போகிறாங்க. அந்த மாதிரி எனக்கு எங்கள் காலேஜில் நியர்பை டிபார்ட்மெண்ட்லலாம் நடந்தது. எப்படின்னா வந்து வேக்கண்ட் இல்லாதப்போ வந்து அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட வேக்கண்ட் வந்தோடனே கைட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து எம்ஃபில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் நடக்கும். கைட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே சாதாரணமாக நடக்கும். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே ஒரு நல்ல கைடை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இல்லை நீங்கள் அவங்களே சூஸ் பண்ணி உங்களை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோடய ட்ராவல் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.